ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதியில எப்படியாவது கார்த்தி ரேவதியும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா, நம்ம கார்த்தியும் சரியாட்டி கிளம்பி போகும்போது, கரெக்ட்டா அதிகாரிகளும் ஒரு செயலுக்காக நம்ம கார்த்திய பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம கார்த்தி கரெக்ட்டான சமயத்தில போய் நம்ம ரேவதிய தடுத்து நிறுத்துனாங்களா, சந்திரகலாவோட சுயரூபத்த வெளியில கொண்டு வந்தாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம கார்த்தியும் மயில் வாகனம் ரோகிணி கிட்ட சொல்ல ஆரம்பிச்ச உடனே, மயில் வாகனமும் "என்னப்பா சொல்ற சகல, அத்தை வந்து இப்படிலாம் செய்வாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் ரோகிணி கிட்ட, "சரி ஏதோ ஒரு ரிலேஷன் சொன்னீங்கல்ல, அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து உங்கள்ட்ட இருக்கா? அவங்கள்ட்ட வந்து அத்தை என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத போட்டு வாங்கிடலாமே." அப்படி சொல்லும்போது, நம்ம ரோகிணியும், "ஆமா ஸ்னேகா ஆன்ட்டியோட ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட பேசி நான் தெரிஞ்சுக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு, ரோகிணியும் உடனே வந்து ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து அம்மா வந்து எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. "ரேவதி வந்து கனடா வரதுக்கு தயாராகிட்டா. சரி ஆண்டி, அங்க வந்து வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? திருமண வேலைகள்லாம் நல்லபடியா இருக்குதானே?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஸ்னேகாவும் ஆக்டிங் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா, இல்ல நல்லபடியா தான் போயிட்டுருக்கு." அப்படி சொல்லும்போது, நம்ம ரோகிணியும் சாமுண்டீஸ்வரிக்கு ஏத்த மாதிரியே அதே பிளானோட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. "இல்ல ஆண்டி, எங்க அம்மா வந்து ஏற்கனவே ரேவதிய வந்து விடுதல ரொம்பவே யோசனையில இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரேவதியோட வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால தான் கனடாவுக்கு உங்க கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ரேவதியும் இங்கே இருந்து கார்த்தியோட நினைப்பாவே இருந்துட்டு இருக்கா." அப்படிங்கிற மாதிரி ரோகிணி வந்து பேச ஆரம்பிக்கும் போது, ஸ்னேகாவும் ஒரு சமயம் சாமுண்டீஸ்வரி அவளோட பொண்ணு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாளோ, மூத்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாளா இருக்கும். நம்மளும் அதுக்கேற்றவாறு பேச வேண்டியதான்னு சொல்லிட்டு, ஸ்னேகாவும் அந்த இடத்துல நம்ம ரோகிணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நீ எதுக்குமே கவலைப்படாத. இதே தான் உன்னோட அம்மாவும் பயந்துட்டே இருந்தா. ஒருபோதுமே ரேவதிக்கு எந்த பிரச்சனை வராத வர பார்த்துக்கிறேன். அதோட இல்லாம ரேவதிய நிறைய மாசங்கள் நல்லபடியா பார்த்துப்பேன். உங்க அம்மா சொன்ன மாதிரியே நடக்க தான் போகுது. ரேவதி வந்து 6 மாசத்துக்கு இனி இங்க தான் இருக்க போறா. அந்த டைம்ல அந்த கார்த்தியோட நினைப்பு வராத வர நான் செய்துடுவேன். அதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்த்துடலாம்." அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம ரோகிணி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ நிஜமாவே கார்த்தி சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு. அம்மா வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் ரேவதியை எப்படியாவது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. நல்ல வேளை இப்போவாது தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி பதட்டமாக இருக்கும்போது, "சரி ஆண்டி, ரேவதி இப்போ கிளம்பியிருப்பா. நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன்னு" சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் ரோகிணி கிட்ட வந்து, "என்ன ரோகிணி, உன்னோட முகமே சரியில்லை, என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணியும், "ஆமாம், கார்த்தி சொன்னது எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு. அவங்க சந்தேகப்பட்டது எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. அது வந்து அம்மாவும் சித்தியும் சேர்ந்து ரேவதியையும் கார்த்தியையும் எப்படியாவது பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு ரேவதியை 6-7 மாதத்துக்கு கன்னடாலேயே அவங்க பார்த்துக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட எல்லாம் ரிட்டன் டிக்கெட்டு 4-5 நாளில் வர மாதிரி காட்டினாங்கல்ல, அது எல்லாமே டூப்ளிகேட் தான். ரேவதி ஒருக்கா அங்கே போயிட்டானா அதுக்கப்புறமா திரும்பி வர்றதுக்கு நிறைய நாள் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து கார்த்தியை மறக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டயே அந்த ஸ்னேகா ஆண்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இதை பற்றி ஏற்கனவே அம்மாவும் சித்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி மயில் வனத்துட்டு சொல்லும்போது, மயிலும், "என்னப்பா சொல்கிற? இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் இவங்க செய்திருக்காங்களே, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரேவதி வேற கிளம்பி போயிட்டாலே." சகலகிட்ட இப்போவே பேசணும்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தி, "நான் தான் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கு நல்லாவே வந்து அந்த சின்னத்தை பற்றி தெரியும். ரேவதியும் என்னை பிரிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. இப்போவே நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன்னு" சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நம்ம ரேவதியை தடுக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரேவதி கிட்ட வந்து, "ரேவதி, உன்னை தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு வருத்தமாக தாம்மா இருக்குது. ஆனால் என்ன செய்யறது? இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. வா நம்ம வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கேட்கும்போது, ரேவதி, "என்னம்மா, நான் இன்னும் சின்ன குழந்தையா? நான் வந்து போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்டு ரொம்பவே கோச்சிப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அப்படியே சந்திரகலா கிட்டேயும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் எப்படியாவது ரேவதியை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது, திடீர் இருந்தாலும் அங்கே அதிகாரிகள் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச நம்ம கார்த்தியும், "எதுக்காக இங்கே நிற்கிறாங்க?" அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி அப்படியே வழிமறைக்கிறாங்க. "நான் சொன்ன மாதிரியே இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுங்க, காருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுங்கன்னு" சொல்லும்போது, நம்ம கார்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இல்லைங்க, எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, காருக்குள்ளது எல்லாமே காட்டுங்கன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல பிடிச்சு வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் சரி அந்த பேப்பர் எல்லாத்தையுமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா, அந்த இடத்துல அவங்க ஃபோன் பேசிட்டே இருக்கனால இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்திய வந்து, "என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ நேரம் தான் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு." ஆனாலுமே நம்ம கார்த்திக் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட ரொம்ப தைரியமா பேசினாலுமே, என்னாச்சு கார்த்தி மாமாவ இன்னும் காணல. ஏற்கனவே கார்த்தி மாமா கிட்ட சொன்னேன், எப்படியாவது நான் ஃப்ளைட் ஏற போகும்போது உங்கள நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னும் இதுக்காக வரல. எப்படியாவது கார்த்தி மாமா வரணுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையுமே சந்திரகலாவும் கவனிச்சுட்டு இருக்காங்க. "நீ வந்து யார எதிர்பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரேவதி. கண்டிப்பா அந்த கார்த்தி எல்லாம் இங்க வரப்போறதில்ல. நீ கண்டிப்பா சீக்கிரத்துல கனடாக்கு போக தான் போற. அதோட இல்லாம போயிட்டு 4, 5 நாள்ல திருப்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே யோசனையில இருப்ப. அப்படி எதுவுமே நடக்க போறதில்ல. கொஞ்சம் மாசத்துக்கு நீ அங்க தான் இருக்க போற. அந்த சான்ஸ யூஸ் பண்ணி உன்னையும் கார்த்திகையும் ஈஸியாட்டு பிரிச்சுடுவேன். அதோட இல்லாம சாமுண்டீஸ்வரி அக்கா நான் என்ன சொன்னாலுமே அவ கேட்க தான் போறா. அத வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு எப்படியுமே மாமாவ அனுப்பாம பார்த்துப்பேன். நானும் என்னோட கணவரும் நல்லபடியா இங்க சந்தோஷமா இருக்க போறோம் பாரு. நீயும் கார்த்தி பையனும் சேர்ந்து என்னெல்லாம் ஆக்டிங் குடுத்தீங்க. அதோட விடாம நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஒரு பிரச்சனைய பண்ணீங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து ரேவதி எல்லாம் தனியா போறான்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காதக்கா. எப்படியுமே இந்த கார்த்தி பையனும் ரேவதியும் ஒண்ணு சேரக்கூடாது. கொஞ்சம் மாசம் அங்க இருந்துட்டு வந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா கார்த்தி எல்லாம் மறந்துடுவா. அதனால கவலைப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் இல்ல எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே தான் இருக்கு. சரி அந்த கார்த்தியும் அவள ஒண்ணு சேர மாரி இருந்தா சரின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் ஒரு கட்டத்துல அந்த தடங்கள் எல்லாமே தாண்டி ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு தயாராயிட்டாங்க. நம்ம ரேவதிக்கு வேற ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரேவதியோட மனசு தாங்கவே இல்ல. என்னது இது கார்த்தி மாமாவ காணல. அவங்க எப்படியாவது வருவாங்கன்னு ஒரு யோசனையிலே இருந்தேன். எதுக்கு மாமா வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குதே. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுது. ஆனா வெளியில வந்து நம்ம கார்த்திய பத்தி ஏதாவது பேச முடியாது. ஏற்கனவே கார்த்தி மாமாக்கு மேல நம்ம கோபமா இருக்கிறது மாதிரி தான் இங்க வீட்ல ஆக்டிங் குடுத்துட்டு இருக்கோம். இத மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படியுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஒரு 4, 5 நாள் தானே அப்படின்னு ஒரு தைரியத்துல ரேவதியும் கிளம்புறதுக்கு தயாராயிட்டாங்க. கடைசி நேரத்துல நம்ம கார்த்தி செம மாசா வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நேரடியா நம்ம வந்து ரேவதி கிட்ட பேச போனா அங்க வந்து பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வீட்ல வந்து எந்த விஷயமும் தெரியாத மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அதனால இப்ப மட்டும் நான் அத்தைகிட்டயோ அந்த சின்னத்தைகிட்டயோ ஏதாவது பேச போனா நானும் ரேவதியும் ஒன்று சேர்ந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துடும் அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் யாருக்கு தெரியாம ஒரு செயல் பண்ண போறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல சந்திரகலாவும் சரி ரேவதி கனடாக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியில இருக்கும்போது சம மாசம் நம்ம ரேவதி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. என்னாச்சு எதுக்காக இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது நம்ம ரேவதி ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சது மட்டும் இல்லாம, இனி வந்து கனடாவுக்கு நான் போகவே மாட்டேன். சித்தி உங்கள பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்க. நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்க போறதில்ல அப்படிங்கிற மாரி நம்ம ரேவதி வந்து சந்திரகலாவ சரியா வெளுத்துட்டு இருக்கிறாங்க. அதோட விடாம நம்ம கார்த்தி செம மாசா வந்து சந்திரகலா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாரியெல்லாம் ஒரு ஃப்ராட் வேலை செய்வீங்க. என்னையும் ரேவதியும் பிரிச்சு நீங்க என்னதான் சந்தோஷப்பட போறீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உங்கனால இந்த குடும்பத்துக்கும் சரி, ரேவதிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா, நான் இனிமே பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமா அத்தை கிட்ட உங்கள பத்தின உண்மையெல்லாம் நிரூபிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு கார்த்தி சந்திரகலா கிட்ட செம மாஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமா சந்திரகலாவோட சுயரூபம் எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.